ஒரு பேரித்தம்பளத்தை சதக்கா செய்கிறார், அல்லாஹ் அதை தன்னுடைய வலது கரத்தில் வாங்குவான். எப்படி நீங்கள் ஒரு குதிரை குட்டி ஈன்றால் அதை வளர்ப்பீர்களோ அது போன்று அல்லாஹ் வளர்த்து உஹதுடைய மலையளவு கூலியாக நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு அதை தருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுர்பி ஸதகாத். அல்லாஹ் சதக்காவை வளர்க்கிறான். கொடுங்கள், அல்லாஹ் கொடுப்பான். அன்ஃபிக் உன்ஃபிக் அலைக, இது இஸ்லாமுடைய நியதி. அது உன் செல்வம் பெருக வேண்டும் என்றால், உன் வாழ்வாதாரம் மேன்மையாக வேண்டும் என்றால், அல்லாஹ் உன்னுடைய செல்வத்தில் பரக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அல்லாஹ் கொடுத்ததை கொடு. அல்லாஹ் அதை அதிகப்படுத்துவான். கொடுக்கப்பட்ட எதுவும் குறையாது, அது அதிகப்படுத்தி இருக்கும். அதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்த இந்த மார்க்கத்துடைய நியதி. வீட்டிற்குள் நுழையும் போது ஓதும் துவா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹைரல் மௌலஜி வ ஹைரல் மஹ்ரஜி, பிஸ்மில்லாஹி வலஜ்னா பிஸ்மில்லாஹி ஹரஜ்னா வ அலல்லாஹி ரப்பனா தவக்கல்னா. அல்லாஹ்வே, நல்ல நுழைதலையும் இன்னும் நல்ல வெளியேறுதலையும் நிச்சயமாக உன்னிடத்தில் நான் வேண்டுகிறேன். அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு நுழைந்தோம், மேலும் அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு வெளியேறினோம். இன்னும் எங்களின் இரட்சகனான அல்லாஹ்வின் மீது பாரம் சாட்டினோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. ஈமான் முஜ்மல். ஆமன்து பில்லாஹி கமா ஹுவ பி அஸ்மாஇஹி வ ஸிஃபாத்திஹி வ கபில்து ஜமீஅ அஹ்காமிஹி. ஆமன்து பில்லாஹி கமா ஹுவ பி அஸ்மாஇஹி வ ஸிஃபாத்திஹி வ கபில்து ஜமீஅ அஹ்காமிஹி. அல்லாஹ் அவனுடைய திருநாமங்களை கொண்டும் அவனுடைய தன்மைகளை கொண்டும் எவ்வாறு இருக்கிறானோ அவ்வாறு ஈமான் கொண்டேன், மேலும் அவனுடைய அனைத்து சட்டங்களையும் நான் ஏற்றுக்கொண்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. ஈமானே முஃபஸ்ஸல். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅஸி பஅதல் மௌத். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅஸி பஅதல் மௌத். அல்லாஹ்வை கொண்டும் அல்லாஹ்வுடைய மலக்குகளை கொண்டும் அல்லாஹ்வுடைய வேதங்களை கொண்டும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர்களை கொண்டும் இன்னும் மறுமை நாளை கொண்டும் இன்னும் விதியை கொண்டும் அதன் நலவும் தீவும் அல்லாஹ்வை கொண்டே நடக்கின்றன என்றும் மரணத்திற்கு பின்பு எழுப்பப்படுவதை கொண்டும் நான் ஈமான் கொண்டேன். வீட்டிலிருந்து வெளியேறும்போது ஓதும் துவா. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு வெளியேறுகிறேன், இன்னும் அல்லாஹ்வின் மீதே பொறுப்பு சாட்டினேன். கெடுதியை விட்டும் பாதுகாப்பு கொள்வதற்கும் இன்னும் நன்மையை செய்வதற்கு சக்தியை தருவதற்கும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை.